கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 22/12/2025 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் 30:11. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். You turn my wailing into dancing. கர்த்தருடைய நாம் மையப்படட்டும். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், நமக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர், அழுகை மாற்றக்கூடியவர் என்கிறதான வார்த்தைகளை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்தித்து தியானித்து தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய வாழ்க்கையில் பல வேதனைகள், பல புலம்பல், கண்ணீர், அழுகையின் பள்ளத்தாக்கு, சஞ்சலம், வருத்தம், போராட்டம், நிம்மதியின்மை, குழப்பங்கள், மனசோர்வுகள், அசதிகள், அவநம்பிக்கைகள், ஆதங்கங்கள், இப்படி பல சூழ்நிலை வழியாக நாம் கடந்து வருகிற நம்முடைய வாழ்க்கையில் வேதனைகள் பல நேரத்தில் நமக்கு மிச்சமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே சோர்ந்து போன நிலைமைக்குள்ளே காணப்படுகிறது. ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் எனக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய புலம்பல் ஆண்டவருக்கு நன்றாய் அறிந்திருக்கிறார். சங்கீதக்காரன் 30ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். வீப்பிங் may remain for a night, but rejoicing comes in the morning. கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அழுகையை மாற்றி மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறவர் என்று வேதாகம் நமக்கு சொல்கிறது. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அழுவதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சாலமோன் ஞானி சொல்லும்பொழுது சொல்கிறார், அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு என்று சொல்லி, a time to weep and time to laugh. உங்களை மறுபடியுமாய் சந்தோஷப்படுத்துகிறவராய், நகைக்க பண்ணுகிறவராகவும் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லும்படி சொல்கிறார், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். He will swallow death forever. The sovereign Lord will wipe away the tears from all faces. He will remove the disgrace of his people from all the earth. The Lord has spoken. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். எரேமியா 31:13 இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழுவார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். Then maidens will dance and be glad, young men and old as well. I will turn their mourning into gladness. I will give them comfort and joy instead of sorrow. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய அழுகை, உங்களுடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதற்கு நாம் இணைந்து தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலைகள், ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அழுகையை பிறப்பித்திருக்கலாம். ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிறவர். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் மாற பண்ணி ஜெயத்தை கட்டளையிட பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 934-5353-730. May Jesus bless you all. Amen.